இன்னொரு 5 முறை டயாலிசிஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதில் உடலுக்கோ ஆயுளுக்கோ கண்டம் இல்லாமல் காப்பாற்றி தரலாம். நிரந்தர நோயாக இது இருக்காது. கிரியாட்டின் பவரை இறக்கி தந்துடுறேன். ஓகேவா? கால் ஒன்று வரலாம் சொல்லுவேன். அதுக்கு சில காரணங்கள் இருக்கு. வரலாம். உங்க வீட்டுக்குள்ள நான் போய் பார்த்தேன். எதுவும் தீய சக்திகள் இருக்குமா அப்படிங்கிறது ஒரு சின்ன மனக்குழப்பம். வீட்டுக்குள்ள போனாலே உங்களுக்கு வந்து ஒரு நெரிசலான எண்ணமும் நிம்மதி இல்லாத சூழ்நிலைகளும் இருக்கும். அது மனோதத்துவ ரீதியான பாதிப்பா அல்லது வீட்டுக்குள்ள வேற எதுவும் எதிர்மறையான ஆற்றல்கள் இருக்கான்னு பார்த்தேன். மனோதத்துவ ரீதியான பாதிப்பு, எதிர்மறையான ஆற்றல்கள் இல்லை. ஆனால் அந்த மனநிலைகளை மாற்றி தெளிவு பண்ணி தந்துடுறேன். வெற்றி அடைவாய், ஆயுள் கண்டம் இல்லாம காக்கிறப்பா. சரி, இந்த மருத்துவத்துக்கு பணம் கிடைக்கும். புண்ணியம் அடைவாயப்பா. அடுத்து கர்மசாமிக்கு விழுப்புரம். விழுப்புரமா? சென்னை முடிஞ்சிடுது. மேல தள்ளிப்படி நானே படபடப்பு இல்லாம மேல தள்ளிப்படி போடுங்க. கனிய கூடா. செல்லைக்கிட்ட கூட செல்லைக்கிட்ட விழுப்புரம் சொன்னா உடனே பாஞ்சுதா. விழுப்புரம் இஸ்லாமிய பெண்ணடியாள். கட் பண்ண வேண்டாம் ராஜா, கட் பண்ண வேண்டாம். காலைல வந்துட்டு வரலாம். அமைதி அமைதி. கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். சுமார் ஒரு 6 மாதங்களுக்கு முன்னால என்னைய வந்து பார்த்தீங்க. அப்பொழுது என் மகனுடைய மனநிலைகளும் பழக்க வழக்கங்கள்லையும் தவறு இருக்கு, அவனை திருத்தி அவனை வெளிநாட்டுக்கு அனுப்பணும் கருப்பசாமின்னு என்கிட்ட வரம் கேட்டு வந்தீங்க. அவனை திருத்தி ஆபத்து இல்லாமாக்கி சட்ட சிக்கல் இல்லாமாக்கி வெளிநாட்டுக்கு போக வச்சாச்சு. உன்னுடைய கணவன் பொருளாதாரத்தால் பாதிக்கப்பட்டு மனவேதனை அடைந்து வந்தான். அவனுக்கும் வருமானத்துக்கு ஒரு வழியை காட்டி வெளியில போக வச்சாச்சு. ஆனா இப்பொழுது ஒரு மகன் பொல்லாத ஒரு பழக்க வழக்கத்தை கையில் வைத்துக் கொண்டு தனக்கே ஆபத்தை உருவாக்கி வச்சுக்கிட்டு இருக்கான். அவனை திருத்திடலாம், ஆனா வெளிநாட்டுக்கு போக வைக்க முடியுமா என்பது கேள்விக்குறி. கால் ஒன்று வரலாம். வரலாம். அவனுடைய மன அலைகளை திருத்தி தாரேன். தவறான பாதையில போகாம அவனை நிறுத்தி தாரேன். ஆனா வெளிநாடு பயணம் அவனுக்கு இப்பொழுது நடக்கவே செய்யாது. நல்லா புரிஞ்சுக்கணும். முன்னால வந்து 2 காரியங்களை வெற்றியாக்கி தந்தனா தரலையா? உண்மையா இல்லையா? நீ தான் எனக்கு குறை வச்சிருக்கே தவிர நான் உனக்கு குறை வைக்கிறேன்.
ஆனா இந்த மகனை நிறைவேற்றுவதற்கு 6 மாத காலம் அவகாசம் இருக்கு. என்னைய நீ 3 முறை சந்திக்கணும். வரக்கூடிய பௌர்ணமிக்கு வந்து சேரணும். மெல்ல மெல்ல அவனை நான் பக்குவப்படுத்தி வெற்றியாக்கி தரேன். கால் ஒன்று சொல்லலாம். அமைதியா இருங்கம்மா. வரலாம். பக்கத்துல வா. பக்கத்துல வா. அவனை ட்ரீட்மெண்ட்ல இருந்து மனநிலைகள் இருந்து எல்லாத்துலயுமே சரியாக்கி தரேன். பொறுமையா இரு. இந்தாப்பா இதாங்க போய். உன் புருஷன் மனத்தை கொஞ்சம் என் பக்கத்துல திருத்து. கேப்பார் பேச்ச கேட்டு தேவையில்லாத வார்த்தைகளை என்னை பற்றி பேசக்கூடாது. சொல்லி வை போ. யா கூகிகா கர்பசாமிக்கு மகனை பத்தி கேட்டு வந்தது யாரு? வாங்க. மகன் எங்க இருக்கான்? என்ன செய்யணும்? கால் வந்துட்டு வாங்க. என்னண்ணே பையனை பத்தி கேட்கணுமா? அது யாரு? நீங்க நில்லுங்க. இட்டமுடன் என் தலையில் எழுதி விட்டு விட்ட சிவனும் செத்து விட்டாரோ. யார் பாடினது? இது யார் பாடினது? ஔவையார் பாடினது. இட்டமுடன் என் தலையில் எழுதி விட்டு விட்ட சிவனும் செத்து விட்டானோ அப்படி சொல்லி தலைவிதியை நொந்து சிவனை நோக்கி பாடினாள் ஔவையார். அதை போல நம்ம தலையெழுத்து இப்படி இருந்துகிட்டு இருக்க, பொல்லா பிள்ளையை பெற்று புனிதமடைய முடியாத வேதனையை அடைந்து கொண்டு இருக்கிறோமே, அவனுடைய மனதையும் சீராக்கணும், வாழ்க்கையும் சீராக்கணும் முயற்சி செய்தும் வெற்றி அடைய முடியலையே என்று ஒவ்வொரு பொழுதும் நீ போராடுகிறாய். உண்மையா இல்லையா? கால் ஒன்று வரலாம். நம்ம சொன்ன இவன் தான் கேட்க. உன் பையன் அடிக்கடி வெளியில போறானே, எங்க போறான்? சரி, யோகா கிளாஸுக்கு போறவன் கரெக்டா போறான், கரெக்டா வரானா? சரி, அந்த விஷயம்லாம் நமக்கு தேவையில்லை. உன் பையனுக்கு வாழ்க்கையை அமைச்சு தரணும், அவ்வளவுதான விஷயம். ஐப்பசி மாதத்துல 3வது திருமணத்துல அவனுக்கு வெற்றியா நடக்கும். கால் ஒன்று சொல்லலாம். சரி, அந்த பொண்ணை அவன் சம்மதிக்கானா? சொல்ல மாட்டான். எவனா அவன் யோகம் அப்படி இல்லை, அவன் வேற யோகத்துல போய்கிட்டு இருக்கான். அதான் ஒழுங்கா போறானா ஒழுங்கா வரானான்னு கேட்டேன். புரியுதா? அவன் ஒரு முடிவு எடுத்திருக்கான், ஒரு செலக்ட் பண்ணி ஒரு ரூட் இருக்கு, அது முடிவு எடுக்கிறதுக்கு இன்னும் 2 மாதம் ஆகும். ஐப்பசி மாதம் வரை இந்த இழுவரி ஓடத்தான் செய்யும். ஐப்பசியில 3வது முகூர்த்தத்தில் கல்யாணம் நடக்கும். ஆனா அது நீங்க பார்த்த பொண்ணா அவன் பார்த்த பொண்ணா என்பதை பௌர்ணமிக்கு விளக்கப்படும். எஸ், பக்கத்துல வா. வெற்றியாக இருங்கள். எப்படியோ மகன் கல்யாணம் முடிச்சு நல்லா இருந்தா போதும்ல, ஐஸ்வர்யமா இருப்பான். இந்தாங்க காசு பணம் கேட்குற நேரத்தில் கொடுங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க, நல்லா இருங்க. மருமகனை பத்தி சொல்லிட்டு ஒன்று வருத்தமா? வருத்தமா? அதானே பார்த்தேன். நம்ம எப்போ உண்மையை தானே சொல்லுவோம். கர்பசாமி, ஆமா அப்படியா? என் வீட்டுக்காரருடைய மனதையும் சரி பண்ணணும், என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கடனையும் தீர்க்கணும்னு கேட்டு வந்தது யாரு? வாக்கா. வீட்டுக்காரர் எங்க இருக்காரு? அவருக்கு என்ன மனசு? புரியல. தங்கை கால் வந்துட்டாங்க.
யாருடா அவன்? என்னடா சத்தம் அங்கே? உன் கட்டுமனைக்குள்ள நான் போய் பார்த்தேன். வீட்டுக்குள்ள ஒரு அம்மன் தேவதை இருக்கு. அத ஒவ்வொரு நாளும் மனநிறைவோடு கும்பிட்டும் உனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிற ஒரு மன வருத்தம் உன் உள்ளத்துல. சில சமயங்களில் ஒரு 6 வருடங்களுக்கு முன்னால இரவில் சில காட்சிகள் கனவாக நினைவாக வந்து சொன்னதும் அது காட்டிய காட்சியும் உன் வீட்டிலே நடந்ததும். ஆனா இப்போ அந்த சக்தி இல்லையே, ஏன் இப்படி நடந்ததுங்கிற வேதனை உன் உள்ளத்தில் இருக்கிறது. கால் என்னாச்சு? என்னத்தை தள்ளீங்க? தண்ணி தானா? தண்ணி தானா? இடையில் சில சொந்த பந்தங்களினுடைய வார்த்தைகளினால் குடும்பத்தில் மன அமைதி குறைவும் குழப்பங்களும் ஏற்பட்டது. உண்மையா இல்லையா? அதுல எதுவும் மாறுபட்ட செய்வினைகள் நடந்திருக்குமோ என்ற சந்தேகமும் உன் கண்களுக்கு தெரிந்தது உண்டு. தெரிஞ்சுதா தெரியலையா? அதனால இப்பொழுது அவனுக்கும் உனக்கும் 3 ஆண்டு காலங்களாக அமைதி இல்லாத வாழ்வும் போராட்டமும் சமைத்ததை காலத்தில் சாப்பிட முடியாத மன துன்பமும் நடக்கும். நடக்கிறதா? காலுன்ட்டுவான். இமை பொழுதேனும் இருந்திட வேண்டும் எனதரசே. கிறிஸ்தவ சர்ச்சு எந்த பக்கம் இருக்குமா? கிறிஸ்தவ சர்ச்சு எந்த பக்கம் இருக்கு? உங்க எல்லையை கடந்து போகணும். இடது பக்கத்துல இருக்கு. சரிண்ணா? பக்கத்துல வா. உன்னுடைய கடன்களை தீர்த்து தாரேன். கணவனுடைய மனோநிலைகளை அமைதியாக்கி இன்பமான வாழ்வை தாரேன். வேற என்ன வேண்டும் மகளே? என்னது? இந்தா வைகாசியில் வந்தாச்சு, சந்தோஷமா முடிச்சு பிள்ளைகளை இங்கே கூட்டு வந்துரு. புண்ணியமா வந்துடுவேன். பெட்டுவா, காசு பணமும் கிடைக்கும், பொன்னகையும் கிடைக்கும், புன்னகையும் கிடைக்கும். போ. கர்மசாமிக்கு மயிலம். விழுப்புரம் மாவட்டமா மயிலம்? அப்படியா? சாபாஸ், வாங்க. மயிலமா உங்களுக்கு? நான் மயிலம்னு ஒரு ஊர்ல இருந்து ஒரு அண்ணாச்சி வந்திருக்கார், அவரை கூப்பிட்டுருக்கேன். மயிலம்மா உங்களுக்கு? நீங்க நில்லுங்க, வர. இது யாரு? இந்த அம்மா மனைவி. சாபாஸ், கால் வந்துட்டு வாங்க. முடியாது, நில்லுங்கோ. நேர கும்பிட்டுருக்காங்க சாமிய. என்ன வேண்டும் உங்களுக்கு? பஞ்சாயத்து வச்சு எழுதி வாங்கினேன், பண்ணி கொடுக்குறாங்க. பணம் வேணுமா இடம் வேணுமா? இடம் தான் வேணும். கண்ண மூடி கும்பிட்டு வா. மூர்க்கராமசுரர் போற்றி. வரலாம்க்கா. பணத்தை தந்து உங்களை ஒதுக்கலாம்னு பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்க அதை வாங்கிட்டு ஒதுங்கிட வேண்டியதானே? இடம் தான் வேணும். இன்னும் கொஞ்சம் கண்ண முடிக்கா. ஜெய் ஆஞ்சநேயா. இந்தா அவங்க மனத்தை மாத்தி இடத்தை வாங்கி தாரேன், கடத்தை அடைக்க. எல்லா வெற்றியும் கிடைக்கும், புண்ணியமாக. பொண்ணுக்கு அதை செய்ய வைப்போம், கடன் இல்லாம இருக்க வைப்போம். கவலைப்படாதீங்க, சந்தோஷமா. சரி, பண்ணி தந்தோம். இப்போ வந்து விசா முடிஞ்சு போச்சு, அப்ளிகேஷன் கொடுத்துன்னு சொல்லிட்டாங்க அது கவர்மெண்ட்ல. கொடுத்துருக்குது, அது சீக்கிரம் விசா பாஸ் ஆகி வந்துடும். 1.5 மாசம் ஆகும். கர்மசாமிக்கு பிள்ளைய பத்தி கேட்டு வந்தது யாரு? வாங்க. என்ன செய்யணும் பிள்ளைக்கு? வேற என்ன பேரு? கால் வந்துட்டு வாங்க.
கர்த்தாவின் மனம் போல் கசிந்துருகி. கர்த்தாவின் மனம் போல் கசிந்துருகினா என்ன அர்த்தம் தெரியாது. ஒரு பசு தன் கன்றுக்குட்டியை இழந்து அந்த துயரம் தாங்க முடியாமல் அந்த பசு அழுது மனுநீதி சோழன்ட்ட போய் முறையிட்டு அவன் நீதி வழங்கினான். அதுபோல உன் பிள்ளைகளுடைய மனநிலைகளையும் நிம்மதிகளையும் நீ இழந்து இப்ப வேதனைப்பட்டு என்கிட்ட வந்து முறையிட்டு நிக்க. உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு வா. உட்காருங்கள், உட்காருங்கள், உட்காருங்கள். வேற எப்படி சொல்ல? இப்ப என்னப்பா செய்யணும் உன் பையனுக்கு? யாருக்கு? பையன் ஒழுக்கமா இருக்கானா? உன் பார்வைக்கு ஒழுக்கமா இருக்கான். என் பார்வைக்கெல்லாம் பார்க்கணும். கடந்து வந்துட்டான். ஒரு பழக்கத்தை வச்சு மனவேதனைப்பட்டு நொந்து அதிலிருந்து கடந்து வந்துட்டான். இப்ப அவனுக்கு பெறக்கூடிய வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாக அமையும். அதை அமைச்சு தந்தா போதும்ல. ஆனி மாதம் 12ஆம் தேதிக்குள்பட நல்ல வரனாக பார்த்து தெளிந்த வாழ்க்கை அமைச்சு தாரேன். தைரியமாக இரு. கால் வந்துட்டு வா. அது என்ன அப்படி? அதை பத்தி கேட்கணுமே. வரலான்னே. சில சமயத்துல அப்படி நெஞ்சுக்குள்ள ஒரு சில வலி வருதே உனக்கு. அது என்ன வலி? பொய். அவன் சொல்றது பொய். இந்தா எந்த ஆவலாது இல்லாமலும் காப்பாத்துறேன். உன் மங்களகரமான காரியம் உன் வீட்டில் வெற்றியா நடக்கும். அசைக்காம காப்பாத்துறேன். போ, அடுத்து பேசுவோம். கர்பசாமிக்கு பௌர்ணமிக்கு முன்னாள் என்னை வந்து பாருங்க. கர்பசாமிக்கு தேனி மாவட்டம் கூட்டம் எங்கடா கம்மியா இருக்கு? சூப்பர் இருக்கே. இந்த ஊரு போடி வரலாம். பிசிப்பட்டி. ஓகே, நில்லுங்க. நீங்க அருள்வாக்கு பார்த்தாரா? அவர் வரல என்கிட்ட. பிறகு நான் பிறகு பாருங்க. நீங்க டயத்தை தவறிட்டு என்னைய பார்க்கறதுக்கு குழப்பாம அங்க இருங்க. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வாம. என்னமே எல்லாரும் இருக்காவா? உன்னுடைய கட்டுமனைக்கு போனேன். ஊரு எல்லைக்குள்ள போய் பார்த்த உடனே நாகம் குடியிருக்கிற புற்று உள்ள தெய்வம் இருக்கா? நாகம் சம்பந்தமான கோயில் இருக்கு. மாரியம்மன் கோயில் இருக்கு. அதே மாதிரி உங்க எல்லையில நான் கருப்பசாமியும் இருக்கேன். இருக்கிறா இல்லையா? கால் வந்துட்டேன். எல்லையில்லா கருணை என்ன வேண்டும்? பக்கத்துல வா. என்ன செய்து டாக்டர் போய் செக் பண்ணியா? என்ன சொன்னாங்க? கண்ணை மூடு. நல்ல, நீ தொடாத. சில சமயத்தில் படபடப்பு வரும். தலை சுத்து வர்றது மாதிரி ஃபீலிங் இருக்கும். மேலெல்லாம் அரிப்புத்தன்மை தோன்றுதா? கால் விட்டுவா. சாதாரண நோய். இது ஒரு பெரிய விஷயமா நீ எடுத்துக்கொள்ளவே வேண்டாம். குணமாக்கிடுவோம். எடுத்த உடனே கூப்பிட்டேன். நாகம் சம்பந்தமான தெய்வம் இருக்கிறதா என்று கேட்டேன். நாகம் என்பது விஷம் அல்லவா? இவ உடல்ல ரத்தத்துல விஷம் சம்பந்தமான கிருமிகள் இருக்கிறது. அதுதான் அந்த அலர்ஜிக்கு காரணம். அதனால பக்கத்தில் இருக்கக்கூடிய நாகதேவதைக்கு 9 ஞாயிற்றுக்கிழமை பால் அபிஷேகமும் அர்ச்சனையும் செய்ய வேண்டும்.
இதை செய்து வரணும். 3 முறை என்னை பார்க்கணும். பௌர்ணமிக்கு மோனாள் என்னை வந்து பார்க்க. இந்த கனியை அறுத்து சாப்பிட்டு மேலாம் தேய்ச்சு குளிச்சுக்கோ. மெல்ல மெல்ல சரியாயிருவ. பக்கத்துல வா. வெற்றி உண்டு. வா. பையனுக்கு ஜேர்னல்ல பேப்பர் ரிலீஸ் ஆன சாமி. பேப்பரு? பப்ளிஷ் ஆகும். எஸ், ரிலீஸ் ஆயிரும். தைரியமா இருமா. ஜெயிச்சு வா. புண்ணியமா இருங்க. பௌர்ணமிக்கு வந்துருங்க. பிசி பெட்டி தேனி. வாம்மா வாம்மா சின்னம்மா, வயசு வந்த பொண்ணம்மா, இந்த நேரம். என்னண்ணே, என்ன வேணும்ண்ணே?